அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புகளுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவினுடைய பிளவுபட்ட வாக்குகள், திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், இந்த வாக்குகளை வாங்குறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலுமே போட்டி போடுது. இதில் பார்த்தீங்கன்னா திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிளவுபட்ட அதிமுகவா இருந்தால் மட்டும்தான் 2026 நம்ம ஆட்சியை அமைக்க முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையானதை நம்ம பல வீடியோக்குள்ள பேசியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையானதை நம்ம செய்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையாக இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு நல்லது, அவர்களுடைய வாக்குகளை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி புதுசாக நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க முதல் மாநில மாநாட்டிலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட கூட்டணி கட்சிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. திமுகவை முதல் எதிரியா பார்க்குறாரு. அதிமுக எதிர்கட்சியாவே அது கன்சிடர் பண்ணவே கிடையாது. அதிமுகங்கிற கட்சி தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் விஜய் அவர்களுடைய பேச்சு திமுகவினுடைய எதிர்ப்பை நோக்கி இருக்கிறார். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளையும் நம்ம வாங்கிடலாம், அதிமுகவினுடைய பிளவுபட்ட வாக்குகளையும் நம்ம வாங்கி நம்ம முதலமைச்சராக வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நடிகர் விஜய் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீமான் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகளோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தனிச்சு இதுவரையிலும் களங்கிறாரு. சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்லாம் சந்திச்சவர் இப்போ ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக இருக்குது. சீமான் கட்சியிலிருந்து பல பேர் மாற்று கட்சியில் போய் இணைந்தாலுமே அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கை பிடிப்போடு இருக்கிறதுனால நாளுக்கு நாள் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது, ஓட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளையும் அதிமுகவினுடைய பிளவுபட்ட வாக்குகளையும் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி நினைக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியில் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக பல பிரிவாக பிரிஞ்சிருச்சு, அங்கே இருக்க தொண்டர்கள்லாம் ரொம்ப சோர்வாயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கல. இவர்களுடைய தலைமையை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கல. அது உண்மைதான். ஏன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தலுமே மிகப்பெரிய அளவில் தோல்வியை தான் கொடுத்துருக்கிறாரு. வெற்றியை கொடுக்கல. கட்சியினுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. இதை மனசில் வச்சு பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளவுபட்ட அதிமுகவினுடைய அந்த வாக்குகள், அந்த தொண்டர்களுடைய வாக்குகள், அந்த பொதுமக்கள் அதிமுக மீது ஒரு அதிருப்தியில் இருக்க வாக்குகளை பூராத்தி நம்ம வாங்கிடணும். திமுக மீது மக்கள் மிகப்பெரிய கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க, அந்த வாக்குகளையும் நம்ம வாங்கிடணும். எதிர்கட்சியா இன்னைக்கு தமிழகத்தில் அதிமுக இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அந்த இடத்த நம்ம பிடிச்சி நம்ம 2026 நம்ம ஆட்சி அமைச்சிடணும்னு சொல்லிவிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை எதையுமே உணராம எங்க தலைமையில மிகப்பெரிய அளவுல கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுறாரு. ஏற்கனவே 2024 அதை தான் சொன்னார். பாராளுமன்ற தேர்தல் சொன்னார், நீங்க கட்சியினுடைய வேலைகள் மட்டும் பாருங்க, நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. கட்சி பிரிஞ்சு இருக்கிறதுனால யாருமே கூட்டணிக்கு வர தயாராக இல்லை அப்படிங்கிறத இன்னும் அவர் உணராம தான் இருக்காரு. அவர் உணர்ந்து செயல்பட்டாரு அப்படின்னா 2026 கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைந்து அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் அதிமுகனுடைய வாக்குகளை தான் குறி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருக்குமே வாக்குகள் செலுத்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க. கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்த மக்கள் நீதி மையம், அது ஒரு சட்டசபை தேர்தலையும் சந்திச்சு, பாராளுமன்ற தேர்தலையும் சந்திச்சு கிட்டத்தட்ட 3% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா மக்கள் அவங்கள நோக்கியும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வந்த நாம் தமிழர் கட்சியும் மக்கள் முழுமையாக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிதாக களத்தில் இறங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்னும் நிரூபிக்கல. அதனால அவங்க பக்கம் கூட்டணிக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த கட்சிகள் எதுவும் வராது அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. சிறு சிறு அமைப்புகள் வேணா தமிழக வெற்றி கழகத்தோடு போய் சேரலாம். ஆளும் திமுக மீது மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க. சொத்து வரியாக இருக்கட்டும், பால் வரி உயர்வு, கிட்டத்தட்ட வரி உயர்வுங்கிறது அதிகமாக ஏறிடுச்சு. மின்கட்டண உயர்வு முதற்கொண்டு ஏறி மக்களை அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்கள் மீதுமே வரி உயர்வு என்னன்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அந்த வாக்குகளோட சிந்தாமல் சிதறாமல் வாங்குறதுக்கு அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் அந்த வாக்குகளை வாங்க முடியும். இப்போ அந்த வாக்குகளை பூரா போட்டி யார் வாங்குறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம், சீமான், என்டிஏ கூட்டணியில் இருக்க கூட்டணி, இவங்க இதுதான் அந்த எதிர்ப்பு வாக்குகளை வாங்க தயாராக இருக்கிறாங்க.
எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக ஒற்றுமையா இருக்கு, இதை வந்து யாரோ ஒரு சிலர் தான் வந்து இணைன்னு பேசிட்டு இருக்காங்க, இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னை பொதுச் செயலாளராக நிலைநிறுத்திக்கணுங்கிறதுக்காகவே இந்த கட்சியை ஒரு இணைய விடாம கரெக்டாக பார்த்துக்கிறாரு. அதற்கு தேவையான உதவிகளை திமுக வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை 5 முனை போட்டி கண்டிப்பாக வந்து நிலவும். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை நிரூபிக்கிறதுக்காக களத்தில் இறங்கலாம். ஆட்சி அமைக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் ஓட்டு சதவீதத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா மக்களின் மையம் எப்படி களத்தில் நின்று நிரூபித்தாங்களோ அதே மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகமும் வந்து களத்தில் நின்று நிரூபிப்பாங்க. அவங்களோட கூட்டணிக்கு போக வாய்ப்பில்லை, தனித்து தான் களங்காம்பாங்க. என்டிஏ கூட்டணியும் அதே மாதிரி களத்தில் நிற்பாங்க. நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நிற்கும், திமுகவும் களத்தில் நிற்கும். இப்போ வந்து 4 முனை போட்டி வந்து அங்கே இருக்கு. 5ஆவதா யாரோ அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவும் களத்தில் இருக்கும்போது 2026 5 முனை போட்டி கண்டிப்பாக வந்து நிலவும். 2026 வந்து அதிமுக ஒருங்கிணைஞ்சிருச்சு, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு உள்ள போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 முனை போட்டி தான் நிலவும். ஏன்னா மும்முனை போட்டி வந்து மக்கள் யாரும் வந்து ஏத்துக்கலாம். இதே மாதிரி 2016 வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இது இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அதுக்கப்புறம் வந்து ஜி.கே. வாசன் இப்படி எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. மக்கள் வந்து ஏத்துக்கிறல. 3ஆவதா ஒரு கூட்டணியை உருவாக்கி அதில் நாங்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை. திமுக எதிர்ப்புல இருந்து தான் அதிமுக உருவானது. இப்போ அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டது அப்படின்னா 2026 கண்டிப்பா இருமுனை போட்டி தான் நிலவும். தமிழக வெற்றி கழகம் களத்தில் நின்றாலும் சரி, நாம் தமிழர் களத்தில் நின்றாலும் சரி, என்டிஏ கூட்டணி களத்தில் நின்றாலும் சரி, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு உள்ள இருந்து இந்த 2026 சட்டசபை தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இருமுனை போட்டி தான் திமுகவும் அதிமுகவுக்குமான போட்டியாக தான் நிலவும். மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1% 2% வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கிடுவாங்க. அது மட்டும்தான் இங்கே நடக்கும். நன்றி, வணக்கம்.